நொல்லக்கானா வர அவன் மொண்டாட்டிய போட்டுன்னு வர வருத்தாவ தேவுடா பையன் வருத்தம் என் மகளை அனுப்புறது கிடையாது. வருத்து நொல்லக்கான மொண்டாட்டியா போக வர. ஏமா எப்பா அப்படி கோவம் அப்பனுக்கு என்னான்னு கேள்வி கேட்டேன். வாடா நொல்லக்கான மொண்டாட்டிய போட்டுன்னு. எப்பா கொஞ்சம் இறங்கு எப்பா கொஞ்சம் கை கொடு. ஏமா கொஞ்சமா கை கொடு. ஏமா இருப்பா உள்ளதான் இடுப்பு வலிக்குதா? எப்பா ஏமா கொஞ்சம் முன்னாடி வா. வா போற அதான் அறுவை கட்டுவா ஏழு அப்பகிட்ட போய் அப்படி சொல்லுவாங்களா? நீ தான் நான் நொல்லக்கான மொண்டாட்டி கூட போறேன். எழுமா எப்பா ஏமா இது என்ன ஆம்பளைங்களுக்கெல்லாம் இது ஸ்டேரிங்க அடைச்சு பவரு புட்டுன்னு கிடக்குது. எவத்த புடிச்சு தூக்கு. எப்பா என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறானே எப்பா. ஆ, ஒரு நாள் உன் காதல கேட்டதுக்கு ஒரு நாள் கேட்டதுக்கு எம்பிட்டு கோவம் வருது எனக்கு. வருதுண்ணா எப்பா. எனக்கு எவ்வளவு கோவம் வரும் எப்பா. காலம்புறாம கூட லோலு பண்றியே உனக்கு எம்பிட்டு கோவம் வரும். நானாவோட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ கேளுப்பா. வருட்டாதான் நொல்ல கடந்தனுக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் வாயில என் சாண்ட புடிச்சு ஊத்தும். என்ன அறுவை கட்டவள சொல்ல கட்டவள யாருக்கு? நொல்லக்கான மாமனார் யாரு? நொல்லக்கான மொண்டாட்டி மட்டும் யாரு? கோவத்துல கேட்டேன். நானும் கோவத்துல கேட்டேன், நீயும் கோவத்துல கேட்டு. சரியா போச்சு. சரி அப்பா போறியா? நான் போயிட்டு வரமா. சரி போ. எப்பா போறியா? போ. ஏமா எனக்கு வேலைக்குதுமா, நான் போறேம்மா. எப்பா எனக்கு நிறைய வேலைக்குது. போப்பா. நான் போறேன். போமா. உனக்கு என்ன என்ன உனக்கு சொல்லு. என்ன சொல்லு. எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா. என்ன ஆசை? நீ ஆத்துக்கு போயிட்டு வந்து தண்ணி ஊத்தி நீ வெறுமுது கூட மேலாந்து படுத்துக்குவியா? நானு கட்டில மேல கட்டில மேல படுத்துக்குவேன். ஆமா, நான் 2 வயசா இருக்கும் போது நீ சின்ன பிள்ளைய மட்டும் இருந்த. ஆமா, ஜட்டி போடாத கூட கிடந்தா நீ அவனை கட்டே விளையாடி கிடப்ப. நீ போயிட்டு வந்து மேலாந்து படுத்துக்குன்னு என்ன நெஞ்சுக்கு இந்த ஆட்ட ஒரு காலு இந்த ஆட்ட ஒரு காலு நெஞ்சு மேல உட்கார வச்சு கொஞ்சுவேன். மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கொஞ்சம் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மொத்தம் கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் அருள் கட்டவள நீ 2 வயசா இருக்கும் போது நீ சின்ன பிள்ளை உன்னை சூத்து வாயெல்லாம் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் முடியுமா? அப்ப நான் உனக்கு என்ன ஆகணும்? அப்ப மக இப்ப மகத்தான். அப்ப நான் மொத்தம் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். இப்ப மொத்தம் கொடுத்தா திம்பிள் வந்துடும். Yeah.
என் நிலைமை தோழி சகியால் அம்மா வணக்கம்மா. வணக்கத்தா இருக்க வேண்டும். தெய்வம் போட்ட திருச்சபை திருச்சபையின் முன் வருகின்ற போது அம்மாள் யார், என்னத்தை சேர்ந்தவள், இந்த பெயர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன நன்கு அறிந்தாயா நீ? அம்மாவுக்கு திருமணம் ஆனதா, திருமணம் ஆகலையா, திருமணம் ஆயிருந்தால் யாருடைய மனைவி என்ற விளக்கம் அப்படியா? அறிவிக்கின்றேன். ஏன்னா அகடங்களை விடுத்து விட்டு மகாஜாக்குடன் கேட்கொண்டோம் அல்லவா? கண்டிப்பாமா. அகட்டு வா. சகையால் அம்மா, துருவனத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் பாஞ்சால மன்னன். என் பாஞ்சால மன்னனுக்கு தந்தையார் விடக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு பாஞ்சால மன்னனுக்கும் திருமணம் செய்து நீண்ட நாள் குழந்தை இல்லாத காரணத்தினால் யாசர் வியாசர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அழைத்து வந்து பரித்த யாகம் செய்கிறார்கள். என்ன யாகம்? புத்திரி ஹேமேசகை என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறார்கள். தனக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி யாகத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது அந்த யாகம் செய்து நிறைவடைந்து அதிலே அழகான சாதம் பிறக்கிறது. அந்த சாதத்தை உட்கொண்டு உண்டானால் அழகான குழந்தை பிறக்கும் என்று சொல்லி என் தாயிடத்திலே கொடுக்கின்றார்கள். என் தாயார் நம்மளை மதிக்கின்றார். ஏன் தெரியுமா? இத்தனை ஆண்டு காலமாக வேண்டாம் தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல, அப்படி இருந்தும் இன்னைக்கு அந்த குழந்தை கட்டுகின்ற போது என் தாயார் நம்மளை மறுக்கின்றார். என்ன காரணம்? அந்த பூத்தரைக்கு அந்த யாகத்தில் அமர்கின்ற போது அழகாக இருந்தாங்க. ஆனால் பூத்தரை தருவாயிலே என் தாயார் அவள் மாதவிடாய் ஆகிய காரணத்தினால் மாதவிடாய் ஆகின்ற போது அந்த தெய்வ சக்தி மிகுந்த அந்த சாதத்தை எப்படி கரத்தில் வாங்குவது? தெய்வ குற்றம் ஆகிவிடுமா ஆண்டவா என்று சொல்லி மறுக்கின்றாள். மறுக்கின்ற காரணத்தினாலே
அந்த ரிஷியானவர் இந்த பெண்ணிற்காக இவ்வளவு கடுமையாக தபம் செய்து இந்த யாகத்தை பூர்த்தி செய்து இந்த சாதத்தை கொடுக்கின்ற போது இந்த பெண்ணானவர் மறுக்கிறாள் என்று சொல்லி ஆச்சரியமடைந்த ரிஷியானவர் என்ன செய்தார்? எந்த யாகத்தில் அந்த சாதம் பிறந்ததோ அந்த சாதத்தை எடுத்து அதே யாகத்தில் போடுகிறார். அப்படி போடுகின்ற போது யார் பிறந்தது தெரியுமா? யார் பிறந்தது? அம்மனை யாக ஜானகி அந்த யாகத்திலே பிறந்தபடியால் யாகஜானகி என்றும் நெருப்பிலே பிறந்தபடினால் நீலவரன் தங்கை என்றும் அக்கிலே பிறந்தபடினால் ஹரிராமன் தங்கை என்றும் பாஞ்சால மன்னனுக்கு மகா பிறந்தார் பாஞ்சாலி என்றும் எனக்கு பல பெயர் இருந்தது உலகத்திலே இல்லையா? அப்படி பிறக்கின்ற போது நான் மட்டுமா பிறந்தேன்? இல்ல, 60 அடி உயரமில் பிறந்தது வராஞ்சலி என்று சொல்லக்கூடிய மந்திரம் பிறந்தது. நான் பிறக்கின்ற போது என்னோடு பிறந்தது. அது மட்டும் தானா? வேற ஏதாவது? பூவோடும் பொட்டோடும் கட்டி சேலையோடும் 16 வயது மங்கையாக பிறந்தேன். பிறக்கின்ற போதே அப்படி பிறந்த போது எனக்கு பிறகு ஒருத்தர் பிறக்கா தெரியுமா? யார் அது? என் தம்மையில் பிறந்திருக்கிறார். யார் தெரியுமா? யாரு? அம்மா துங்காடா தெரியுமா? அவர் எங்கே? முதல் பிடி சாதத்தை போடுகின்ற போது துஷ்டத்துமின் பிறந்தார். இரண்டாவது பிடி சாதத்தை போடுகின்ற போது யாக ஜானகி பிறந்தேன். அப்படி பிறக்கின்ற போது நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக சிறிஞரப்பமோடு என் தந்தையார விளங்கக்கூடிய பாஞ்சால மன்னனை வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வந்த உடனே என்ன செய்தார்? ஒரு நாள் பரிகாந்தம் என்ன செய்தார்? 56 தேசத்துக்கு நிரூபணித்து வைத்தார். என்னவென்று? என் மகளோடு பிறந்த விளையாட விலை வளைக்க வேண்டும், அந்த வராஞ்சின மந்திரத்தை ஓத வேண்டும். அப்படி வளைத்தவர்களுக்கு என் மகளை தருவேன் என்று சொல்லி நிரூபணிப்புகிறார். சுயவரம் ஏற்படுத்தினார்.
அப்படி பார்க்கின்ற போது 56 தேச மன்னர்களும் இந்த பாஞ்சாலியை மாலையிட வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு அந்த சபையை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தாரி அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு விசாரிக்கின்றேன். விசாரிக்கின்ற போது எண்ணிக்கின்ற பிறந்தவர் குருநாடு குருகுல குத்தி மக்கள் ராஜாக்கள் யார் அது அமர்ந்திருப்பார்களா, என்னை மாலை இடுவார்களா என்று எண்ணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தாதி அழைத்து கேட்கின்ற போது ஒவ்வொருத்தரை விசாரிக்கின்ற போது இவர் யார், என்னட்டு மன்னவர் என்று கேட்கின்ற போது அந்த இந்திரபிரஸ்த மன்னர் யாரும் கிடையவில்லையே. அந்தவா தான் கண்ட கனவு படிக்காமல் போய்விடுமா தந்தை கண்ட கனவு படிக்காமல் போய்விடுமா என்று மனம் குமரி சபையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி அமர்ந்து கொண்டிருக்க தருணத்திலே அங்கே இருக்கக்கூடிய மன்னாதிய மன்னர்களாம் அந்த வலையை அதை வில்ல வளைக்கிறார்கள். எவரால் வளைக்க முடியவில்லை, வெக்கப்பட்டு எழுந்து ஓடினார்கள். பிறகு பிராமண வடிவத்திலே பழுத்த கிழவனை போல் வந்து அந்த வலையை அதை வில்ல வளைத்து இந்த வஞ்சிய மாலையிட்டு அழைத்து சென்றார். அழைத்து சென்று அரண்மனைக்கு முன்பாக நின்று கொண்டு என் மாமியத்தில் சென்ற அம்மா அழகான கனி கொண்டு வந்திருக்க தாயே, அழகான கனி கொண்டு வந்திருக்கின்றேன், கனியை கொண்டு வந்திருக்க தாயே என் மன்னவர் அறிவிக்கிறார். அதுக்கு என் மாமியார், மகனே அர்ஜுனா, கனியாக இருந்தால் நீங்கள் இருக்கிற ராஜாக்களும் பகிர்ந்து உண்டுக்கள் மகன் அறிவிக்கிறார். அம்மா நான் கனி கொண்டு வரல தாயே, அழகான ஒரு மலரை கொண்டு வந்திருக்கிறேன். மலராக இருந்தாலும் ராஜாக்களை பார்த்து ரசித்துக்குள் மகனை அறிவித்து விட்டார். அம்மா நான் கனியும் கொண்டு வரவில்லை, ஒரு மலரும் கொண்டு வரவில்லை, ஒரு மங்கையை திருமணம் செய்து வருகிற அம்மா அறிவித்தார். அர்ஜுனா, இவ்வார்த்தையை நீ முதலில் சொல்லியிருந்த உடனால் இந்த மங்கையானவள் உனக்கு மட்டும் சொந்தம் என்று வைத்திருப்பேன். சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையும் அயவருக்கு சொந்தம் என்று சொன்ன பிறகு நான் இப்ப எப்படிதான் தனித்து சொல்ல முடியும்? ஐவராஜாக்களும் அழியாத பத்திரியை வைத்து பாவித்துக் கொள் மகனே என் மாமியார் அறிவித்தார். அவ்வண்ணமாக ஐவராஜாக்களுக்கும் தேவியாக மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலே சிறிஞ்சிறப்பமோடு அந்த இந்த பிரதேசத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நயம் வஞ்சகத்தோடு துரியோதனாகப்பட்டவன் துரியோதனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? துரியோதனாகப்பட்ட என்ன செய்தான் தெரியுமா? ஆமா, தன்னுடைய தந்தையோட கையப்பம் கொடுத்து சித்தப்பையத்தை கையெழிய கொடுத்து அழகான மண்டபம் செய்திருக்கிறோம். ஆமா, அந்த மண்டபத்தை கண்டு கழித்து போங்கள் பாரு தம்பி மக்கள் என்று சொல்லி நிருபி தனிப்பை வைத்தார். ஆமா, ஆனால் அப்போது சொன்னார், என்னை மாலை தரித்த மன்னவர், அண்ணா ஏதோ சூது இருக்கிறது, சரி ஏதோ வாதில் இருக்கிறது, ஆமா வேண்டாம் அண்ணா என்று கேட்கின்ற போது மூத்த மன்னவர், தம்பி நிருபம் கொடுத்திருப்பது பெரிய தந்தை, சபைக்கு அனைத்து மன்னர்கள் வருகின்ற போது நான் மட்டும் போகவிட்டால் மற்ற மன்னர்கள் நெஞ்சு நகைப்பெறுமாக தம்பி, அதனால் நீங்க நால்வரும் வரவிட்டா பரவாயில்ல, ஆமா நான் செல்கிறேன் சொல்லி செல்கின்ற போது சரி அண்ணா சென்றதே உண்டானா ஏதாவது ஆபத்து வந்து நேர்ந்துவிட்ட என்ன சொல்லி சரி நால்வரும் பிடித்து வந்தார்கள். நால்வரும் பிடித்து வருகிற போது அவர் பிறகு நானும் சென்றேன். என்னை கொண்டு போய் என் மாமியிடத்திலே ஒப்படைத்தார்கள், பெரிய மாமியிடத்திலே ஒப்படைத்தார்கள். சரி என்னை தாயை போல் பாதுகாப்பா என்று சொல்லி, பிள்ளையை போல் பாதுகாப்பா என்று சொல்லி என் பெரிய மாமியிடத்திலே ஒப்படைத்தார்கள். உண்மைதான். ஆனால் ஒப்படைத்து விட்டு மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம் என்று போகின்ற போது என்ன செய்தார் துரியோதனன்? அண்ணா சாதாக சற்று நேரம் ஆகும், பாருங்கள் சூதாடலாம் என்று அழைக்கிறார். ஆனால் என்ன செய்தார்? தம்பி, நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் சூதாடுவது நியாயமா? வேண்டாம் தம்பி என்று கேட்கின்ற போது அருகாமையிலே இருக்கக்கூடிய கர்ணன் அறிவிக்கிறார், தர்மா வந்தா வாதுக்கு வா, சூதுக்கு வா என்று அழைக்கிறார். வந்தா வாதுக்கு வா என்ற சூதுக்கு வா அழைக்கிறார். அதனால் பெரியப்பா வீட்டுல வந்து சென்று செய்தி உடனால் மற்ற மன்னர்களாம் பார்த்து எள்ளி நகைப்பார்கள். தந்தை தன்னுடைய அரண்மனையில வந்து பிரச்சனை பண்ண சொல்லி எள்ளி நகைப்பட சொல்லி யாருக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று யதார்த்தோடு ஆடுகிறார். ஆடுகிற போது நாடு வைத்தார், நகரத்தை வைத்தார், பொண்ணை வைத்தார், பொருளை வைத்தார். அத்தனை வைத்த பிறகு தன்னுடைய எத்தனை முடிகளமா அத்தனை வைத்திழந்து என்ன செய்தார்? கடைசியாக என்னையும் வைத்திழந்தார். தம்பி மறையம் வைத்திழந்து என்னையும் வைத்திழந்தார். வைத்திருந்த பிறகு அந்த பார்சபிலை கொண்டு போய் நிறுத்தி என்னை மான பங்கா செய்தார்கள். ஒரு பெண் என்று பாராமல் அந்த பெண்கள் வராத சபை அச்சபையை நிறுத்தி என்னை மான பங்கா செய்தார். துரியோதனா
தம்பியாக விளங்கக்கூடிய துச்சரமான பங்கம் செய்தான். ஆனால் சபையில குறிப்பா அத்தனை பேர் நின்று அமர்ந்து கொண்டிருக்கார்கள். நான் கத்தி கதிர அழிந்தேன். இங்க இருக்கக்கூடிய குறிப்பெரியர்களே, இது நியாயமானு கேட்டேன். ஒருத்தரும் எனக்கு பதில் அளிக்கவில்லை. பிறகு 12 காணுக்கு ஓராண்டு அக்காதவசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிறகு நாடு கொடுக்கிறேன் அறிவித்தார்கள். அதையும் ஒரு பெண்ணாக பிறந்து 5 ஆண்களோடு நான் காணம் கழித்தேன். ஓராண்டு அக்காதவசம் கழித்தேன் இல்லையா? மறைமுக தருணத்திலே என்ன வேண்டி தெரியவில்லை. மன்னவர் அளித்திருக்கிறார். அல்லவா? நாட்டு நாடு மகாநாடு மச்சி நாட்டுக்கு ஒப்பான தாய்த்திரு பொன்னாளாக விளைவிடக்கூடிய இதே பலாக்குட்டை மாநில வளர்ந்துடக்கூடிய முனுசாமி அப்பா அளிக்கக்கூடிய காஞ்சானம். என்ன பேருப்பா? கோன்றியப்பன் சஞ்சீவன். அவங்கதான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே முதல் துவக்கமே அவங்கதான் சொல்லி ரொம்ப அவங்கதான் வாழ்வே அழிச்சவங்க அவங்கதான் அப்படின்னு சொல்லி நன்றி கடனுக்காக வாழ்த்துறாங்க. 200 ரூபாய் கொடுத்து. ஆமா, அவங்க அவங்களுக்கு வாழ்வழிச்சவங்க. அப்பாவுன்னு சொல்லலாம், குருன்னு சொல்லலாம், அப்பாவுக்கும் மேல. ஆமா, கோன்றியப்பன் சஞ்சீவன் மேல முனுசாமி அப்பா வாத்துறாங்க. இதே நேரத்திலே மதிப்புக்கு மதிப்புக்கு ஐயா விளங்கக்கூடிய முனுசாமி அவர்கள் அளிக்கக்கூடிய கையை என்றால் தன்னை ஈன்றெடுக்காத தெய்வம், தன்னை பெற்றெடுக்காத தெய்வம் தோன்றி அவர்களும் அவர்களும் செஞ்சு அவர்களும் இருவரும் இருந்து நிறுவனத்தில் சொல்லி பணத்தை கொடுத்துக்கிறார். பணத்தை எடுத்திருக்கிறார்.